காட் இஸ் கிரேட். நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் ராமையே பார்த்துக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறதால மறக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ஜாலியா இருக்கேன். வனிதா, நீ என்ன பண்ற? என்ன பிரியா, உட்காந்துட்டு இருக்கே, அவ்வளவுதான். உனக்கு உட்காரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஏன் இந்த புடவைய கீழே தூக்கி போட்டுட்டு தான் உட்காரணுமா? இது என்ன கிழிஞ்ச புடவை நினைச்சியா நீ? பிரியா, இந்த சாதாரண புடவைக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? என்னது சாதாரண புடவையா? இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? 10,000 ரூபாய். இதை யாரும் எனக்கு சும்மா தரல, அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த புடவைக்கு 10,000மா? ஏன் இப்படி அநியாயமா ரேட் சொல்றீங்க? என்னது அநியாய ரேட்டா? ஆமா, இது ரொம்ப ஓல்ட் டிசைன். இதுக்கு போய் யாராவது 10,000 ரூபாய் தருவாங்களா? எங்கேயோ நல்லா ஏமாந்துருக்கீங்க. அப்படின்னா இது உனக்கு வேலைக்காரி கட்டுற புடவை மாதிரி தெரியுதா? அது எப்படி எனக்கு தெரியும்? என் கூட வாங்க, நான் உங்களுக்கு நல்ல டிசைனை எப்படி வாங்கணும்னு சொல்லி தரேன். அங்க வந்தா உங்களுக்கே நல்லா தெரியும் எது டிசைன் புடவை, எது சாதாரண புடவைன்னு. அது மட்டும் இல்ல, இந்த புடவைய பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப லோ குவாலிட்டின்னு. இங்க பாரு, புடவைய பத்தி நீ பேசாத. உனக்கு புடவையே கட்ட தெரியாது. இத பத்தி நீயே பேசுற? பிரியா, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிறியா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படியா பேசுறது? இல்ல, இவ என் புடவைய கீழே. எந்த விளக்கமும் தேவையில்லை. முதல்ல நீ உன் ரூமுக்கு போ. போன்னு சொன்னேன். ஆண்டி, சாரி ஆண்டி. நான் புடவைய கீழே தூக்கி போட்டது தப்புன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. பரவாயில்ல, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போ போய் தூங்கு. வனிதா, ஆண்டி. பிரியா வாய்தான் கொஞ்சம் அதிகமா பேசுவாளே தவிர மத்தபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அவளை தப்பா நினைச்சுக்காத. சரி ஆண்டி. குட் நைட். குட் நைட் ஆண்டி. ஆமா டாக்டர், அவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நாங்க யாருமே நினைக்கல. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். ஆனா அவங்க ரொம்ப அப்செட் ஆகி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டாங்க. சரி டாக்டர். ஓகே 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 டாக்டர், அப்படியே பண்றோம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். பாய். சீதா, டாக்டர் தான் ஃபோன் பண்ண. வனிதா நடவடிக்கை பத்தி சொன்ன. வனிதா கொஞ்சம் பொறுமையாவும் நிம்மதியாவும் இருக்கணுமா. இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் அப்செட் ஆனான்னா மென்டலா வீக் ஆயிடுவாளாம். நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். சீதா, சீதா,